Hi students, happy morning to all. This is Sendil Kumar. Today now going to start with the new exercise number 6.2, chapter 6, two-dimensional analytic geometry. So exercise பார்க்கும்போது அதனுடைய கண்டென்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? Straight lines. So in general, equation of straight line is ax plus by plus c equal to 0 represent a line. Straight line. இப்போ straight line-க்கான general equation எப்படி இருந்தாக்கா ax plus by plus c equal to 0. Next, angle of inclination. So the angle of inclination of a straight line is the angle made by the line with the positive of x-axis. So measured in the anti-clockwise direction. So பார்த்தீங்கன்னாக்கா x-axis y-axis ட்ரா பண்ணுறேங்க. இப்போ ஆர்ஜி 0, இப்போ இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணினாக்கா தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா லைன் ட்ரா பண்ணினாக்கா ஆங்கிள் எங்கே வருது பாருங்க. ஸோ இதான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணும்போது ஆங்கிள் வந்து இங்கே மார்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன் நெக்ஸ்ட் இங்கே ட்ரா பண்ணும்போது ஆங்கிள் வந்து இங்கே மார்க் பண்ணணும் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த பிளேஸில் ட்ரா பண்ணும்போது ஆங்கிள் வந்து மேக் பண்ணணும் தீட்டா. நெக்ஸ்ட்டு given slope angle of inclination பார்த்தீங்கன்னாக்கா m equal to tan theta 2 points x1, y1 and x2, y2 நாக்கா 2 பாயிண்ட் கொடுத்துனாக்கா ஸ்லோப்புக்கான ஃபார்முலா m is equal to y2 minus y1 by x2 minus x1. ஸ்ட்ரெயிட் லைன் ax plus by plus c equal to கொடுத்துட்டாக்கா ஸ்லோப் வந்து m is equal to minus a by b. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் கொடுத்துட்டாக்கா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு m equal to tan theta யூஸ் பண்ணோம். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாக்கா ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு m is equal to y2 minus y1 by x2 minus x1 யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண சொன்னாக்கா m equal to minus a by b. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் எ லைன், லைனுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஸோ டிராயிங்கு m greater than 0 இருக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா m less than 0 இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா m equal to 0 இருக்கும். அப்போ தீட்டா equal to 0 டிகிரி. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லோப் ஆஃப் லைன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பர்பண்டிகுலர் இருந்துச்சுனாக்கா தீட்டா equal to 90 டிகிரி. அப்போ m equal to infinity. m is equal to infinity. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா ஆரிஜினில் பாஸ் பண்ணிச்சுனாக்கா தீட்டா equal to 45 டிகிரி, y equal to x. நெக்ஸ்ட் த லைன் y equal to x will bisect the angle between the coordinate axis. அப்போ 2 பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சைடு பாஸ் பண்ணிச்சுனாக்கா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 135. ஓகே, 90 மோர் தென் 90. ஓகேவா? இப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லோப் அண்டு இன்டர்செக்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. ஸ்லோப் அண்டு இன்டர்செக்ட் ஃபார்ம் y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. செகண்ட் ஒன் இஸ் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா y1 மைனஸ் y1 ஈக்குவல் டு m into x மைனஸ் x1. y மைனஸ் y1 ஈக்குவல் டு m into x மைனஸ் x1. பாயிண்ட் ஸ்லோப்பு. ஓகேங்களா? கொடுத்துருந்தாக்கா. ஸோ தேர்ட் ஒன் இஸ் 2 பாயிண்ட் ஃபார்ம். 2 பாயிண்ட் ஃபார்ம்னாக்கா 2 பாயிண்ட் கொடுத்துறாக்கா y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இதெல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. ஸ்லோப்பு இன்டர்செக்ட் மட்டும் கொடுத்துருந்தாக்கா y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. பாயிண்ட்டும் ஸ்லோப்பு கொடுத்துருந்தாக்கா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m into x மைனஸ் x1. 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாக்கா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனு y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. So fourth one is intercept form x by a plus y by b equal to 1. The straight line on the 4 form. Next normal form பார்த்தீங்கன்னாக்கா x cos alpha plus y sin alpha equal to b. Sixth one is parametric form பார்த்தீங்கன்னாக்கா x minus x1 by cos theta equal to y minus y1 by sin theta equal to r. இது parametric form. So அப்போ 6 forms பார்த்துருக்கோம் ஸ்ட்ரெயிட் லைனு. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் இஸ் நார்மல் ஃபார்ம். லெட் ஏபி பி தி ரெக்வயர்ட் லைன். இப்போ நார்மல் ஃபார்ம்னாக்கா ஏபின்றது ரெக்வயர்ட் லைனு. அதில் பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணினாக்கா ஆரிஜின்லேருந்து பி பாயிண்ட்டு ஆல்ஃபா தீட்டான்றது ஆல்ஃபான்றது வச்சுருக்கோம். ஸோ பாயிண்ட் பின்னு வச்சுக்கோம். இந்த தீட்டா வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கோம். இங்கே சைடு ஏன்னு வச்சுக்கோம், இது பின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா?
Suppose let OP be perpendicular from origin to the line. Let OP ன்றது என்னன்னாக்கா P ன்னு வச்சுக்கோ small p and angle POA எங்க இருக்கு பாருங்க கீழே ஓகேங்களா POA இருக்கு அதை A ன்னு வச்சுப்போம் angle OPB equal to angle OBB equal to alpha ன்னு வச்சிருக்கோம் so from triangle OAB equal to cos alpha equal to OP by OA equal to P by cos alpha suppose A டெரிவ் பண்ணலாம் A is equal to OA ன்றது A நம்ம வச்சிருக்கோம் OA ன்றது A OP ன்றது B small b இப்போ A equal to P by cos alpha from triangle OBP sin alpha equal to OP by OB so OB equal to P by sin alpha so இப்போ OB ன்றது P ன்னு வச்சிருக்கோம் small b so B equal to P by sin alpha so equation of line is x by A plus y by B equal to 1 so x by A க்கு வந்து P by cos alpha plus y by B க்கு வந்து P by sin alpha equal to 1 so reciprocal பண்ணினாக்கா cos alpha sin alpha மேலே போயிடும் அப்போ x into cos alpha by P plus y into sin alpha by P equal to 1 so denominator சேமாக இருக்கு நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ x cos alpha plus y sin alpha by P equal to 1 so இந்த P answer மூவ் பண்ணினாக்கா x cos alpha plus y sin alpha equal to P this is called normal form ஓகேங்களா when P is the perpendicular from origin to the angle made by this perpendicular with the x-axis. Next example 6.7 find the slope of the straight line passing through the point 5,7 and 7,5 also find the angle of inclination of the line with the x-axis சொல்றோம் ஓகேங்களா ஸோ அப்போ x-axis y-axis ட்ரா பண்ணியாச்சு பாயிண்ட்டு ஸோ ஒரு லைன் இருக்கு லைன் வந்து 5,7 and 7,5 பாயிண்ட் கொடுத்துறாங்க பாயிண்ட்ல ஸோ ஸ்லோப் ஆஃப் லைன் ஜாயினிங் த 2 points is 2 பாயிண்ட் கொடுத்துறாங்க அது ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறது ஃபார்முலா m is equal to y2 minus y1 by x2 minus x1 ஸோ பாயிண்ட் 5,7 7,5 x1 y1 x2 y2 எடுத்துறீங்க ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸ்லோப் ஆஃப் m is equal to அப்ளை பண்ணும்போது y2 வேல்யூ 5 minus y1 வேல்யூ is 7 by x2 minus x1 x2 value is 7 minus x1 value is 5 so simplify பண்ணினாக்கா minus 2 by 2 வரும் so cancel பண்ண minus 1 வரும் so let theta be the angle of inclination of the with the axis m equal to tan theta so அப்போ tan theta equal to minus 1 அப்போ theta equal to 135 or 3 pi by 4 so slope and angle of the inclination of the line with the x-axis are respectively so m equal to minus 1 and theta equal to 3 pi by 4. Next example 6.8 find the equation of a straight line cutting an intercept of 5 from the negative direction of the y-axis and is inclined at an angle 150 degree to the x-axis சொல்றாங்க so minus 5 150 degree so given that the negative y-intercept is 5 அப்போ negative y-intercept நாக்கா அப்போ minus 5 எடுத்தணும் okay that is c equal to minus 5 and theta equal to 150 degree கொடுத்துறாங்க so slope m is equal to tan 150 degree so 150 எப்படி பிரிக்கலாம் 180 minus 13 பிரிக்கலாம் tan 180 minus theta equal to minus tan theta வரும் அப்போ minus tan 30 degree so அப்போ m equal to minus 1 by root 3 வரும் tan 30 க்கு வேல்யூ வந்து 1 by root 3 so slope and intercept form of the equation is y equal to mx plus c slope தெரியுது intercept தெரியுது ஓகேங்களா so அப்போ m is equal to minus 1 by root 3 and c equal to minus 5 slope வந்து m value intercept நாக்கா c ஓட வேல்யூ c வேல்யூ minus 5 தெரியுது slope தெரிஞ்சு போச்சு அப்போ equation of straight line பண்ணா y equal to mx plus c y equal to m க்கு வேல்யூ minus 1 by root 3 into x minus c c க்கு வேல்யூ minus 5 ஓகேங்களா ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ root 3 y equal to minus x minus 5 root 3 அதாவது த்ரோட்டா root 3 மல்டிப்ளை பண்ணிடுறாங்க மல்டிப்ளை பண்ணது வரும் நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஆகுனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணினாக்கா எக்ஸ் ப்ளஸ் root 3 y ப்ளஸ் 5 root 3 equal to 0 எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்துடும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.9 ஷோ த பாயிண்ட்ஸ் 0, minus 3 by 2 1, minus 1 and 2, minus 1 by 2 are collinear சொல்லலாம் ஸோ அப்போ கொலினியர்ன்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அப்போ கொலினியனுக்கா எல்லா பாயிண்ட்டும் ஒரே லைனில் லை ஆகுதுன்னு அர்த்தம் ஒரே பாயிண்டில் ஒரே லைனில் லை ஆனால் தான் கொலினியர் பாயிண்ட் சொல்லுவாங்க இப்போ ஏபிசி 3 பாயிண்ட் ஒரே
பாயிண்டில் லை ஆயிடுச்சுன்னா ஒரே லைனில் லை ஆயிடுச்சுனாக்கா அது கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ அது எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணுறது 3 பாயிண்ட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கிறீங்க. எல்லாமே சேமாக வரும். ஃபர்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறீங்க, ஏ அண்ட் பி பாயிண்ட் எடுத்துறீங்க, x1 y1 x2 y2. ஸோ 2 பாயிண்ட் தெரிஞ்சால் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறது ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ y2 minus y1, ஸோ -1 minus y1 இப்போ மைனஸ் போட்டு y1க்கு வேல்யூ -3/2 அப்போ ப்ளஸ் ஆகிடும், +3/2. டினாமினேட்டரில் x2 minus x1, x2 வேல்யூ வந்து 1 மைனஸ் x1 வேல்யூ வந்து 0. ஸோ ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணினாக்கா கிராஸ் பண்ணினாக்கா -2 + 3/2 by 1 ஆகிடும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் 1 இருக்கும், டினாமினேட்டரில் 2 இருக்கும், அப்போ 1/2 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் 1/2. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ பி பாயிண்ட் சி பாயிண்ட் எடுத்துட்டு x1 y1 x2 y2 எடுத்துறீங்க. ஸோ அது சேம் ஃபார்முலா ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ -1/2 minus 1 + 1 ஆகிடும் பை டினாமினேட்டரில் 2 minus 1. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா கிராஸ் பண்ணிங்கன்னா -1 + 2/2 பை கீழே 1 ஆகிடும். ஸோ சிம்பிளை பண்ணாக்கா 1/2 வரும். ஓகேங்களா? அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் 1/2 வந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் பிசின்னு வந்துச்சு. ஹென்ஸ் ஏபிசிஆர் கொலினியர். இப்போ ரெண்டு ஈக்குவலாக வந்தாலே அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஏசின்னு அதே தான் சேமாக தான் வரும். அப்போ ஏபிசிஆர் கொலினியர் பாயிண்ட். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.10. தி Pamban Sea Bridge is railway bridge of the length about 2065 meter constructed on the Palsagdi which connect the island town of Rameshwaram to Mandapam, the main land of India. The bridge is restricted to a uniform speed of only 12.5 meter per second. If a train of length 560 meter start at the entry point of the bridge from Mandapam, then first formulator find an equation of the motion the train. Second one is when does the engine touch island. Third one is when does the last coach cross the entry point of the bridge. Fourth one is what is the time taken by a train to cross the bridge. ஓகேங்களா? ஸோ 1 by 1 ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் let the x axis be the time in seconds எடுத்துக்கலாம், y axis be distance in meters எடுத்துக்கலாம். ஸோ the length of the train பார்த்தீங்கன்னாக்கா 560 meter. ஸோ the uniform speed பார்த்தீங்கன்னாக்கா 12.5 meter per second is the slope of the train. ஸோ total distance பார்த்தீங்கன்னாக்கா y plus 560. இப்போ 560ன்றது ட்ரெயினோடைய லென்த்து ப்ளஸ் அது கூட இன்னும் டோட்டல் லென்த் வேணுனாக்கா அப்போ அந்த ஒய்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஒய் ஆக்ஸ் தான் டிஸ்டன்ஸ் எடுத்துரும், அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் நம்ம ஒய்னு எடுத்துரும். ஸோ அப்போ ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைமு. ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா 12.5 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ப்ளஸ் 560 பை டைம் தெரியல எக்ஸ்னு வச்சுருப்போம். ஸோ எக்ஸ் தான் டைம் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போ கிராஸ் பண்ணினாக்கா 12.5 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 60 560. ஸோ அப்போ ஒய் மட்டும் வச்சுட்டு அந்த 560 ஆன்சர் மூவ் பண்ணினா மைனஸ் ஆகிடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 12.5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 560. ஸோ ட்ராயிங் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்எக்ஸ் ஒய்எக்ஸ், எக்ஸ்எக்ஸ் நம்ம டைம் வச்சுருக்கோம், ஒய்எக்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் இன் மீட்டரில். ஸோ லைன் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணும்போது இதில் -560. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து ட்ரெயின் போகும்போது இது கிராஸ் பண்ணுது, கிராஸ் பண்ணும்போது டச் ஆகும். அப்போ இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா y is equal to 12.5 x minus 560 தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போயிடலாம். the equation of the motion of a train is, இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to 12.5 x minus 560. ஓகேங்களா? where m is equal to 12.5, c is equal to -560. the equation of the motion of the train பார்த்தீங்கன்னாக்கா இதான் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா and does that engine touch the island, அந்த ஐலண்டை டச் பண்ணணும் என்ஜினை. ஓகேங்களா? ஸோ அது ஈக்குவேஷன். ஸோ அப்போ டைமு டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ அந்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 12.5 x minus 560 இருக்குல்ல, அதுக்கான ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்போ அந்த என்ஜின் வந்து அந்த ஐலண்டை டச் பண்ணணும், அந்த பாயிண்ட்டு டச் பண்ணும்போது ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போது டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 2065 மீட்டர். ஓகேங்களா?
ஸோ அதில் அட் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 2065 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைமு. ஸோ 12.5 ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய்யோட வேல்யூ 12.5 எக்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு 2065 சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா ஒய்க்கு 2065 ஈக்குவல் டு 12.5 எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இதெல்லாம் டெரிவ் பண்ணிக்கலாம். அப்போ 2065 பை 12.5 டிவைட் பண்ணினாக்கா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 165.2 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா? டைம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமீட்டர் when the last coach cross the entry point of the bridge. லாஸ்ட் கோச் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டை டச் பண்ணும் அந்த ஐலாண்டு. ஓகேங்களா? இப்போ ட்ராயிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெயின் இந்த லாஸ்ட் கோச் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் கோச் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டை டச் ஆகணும். என்ட்ரி இப்போ y ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகேங்களா? y ஈக்குவல் 0 பண்ணினாக்கா இந்த ஈக்குவேஷன் அட் y ஈக்குவல் 0 அந்த ஈக்குவேஷன் போட்டினாக்கா y ஈக்குவல் டு 12.5 x மைனஸ் 560ல y ஈக்குவல் 0 போட்டினாக்கா 0 இஸ் ஈக்குவல் 12.5 x மைனஸ் 560. ஸோ இப்போ 560 ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 560 ஈக்குவல் 12.5 x. ஸோ இதில் இந்த எக்ஸ் டெரிவ் பண்ணினாக்கா 560 பை 12.5 பை டேட் பண்ணினாக்கா x ஈக்குவல் டு 44.8 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமீட்டர் வாட் இஸ் த டைம் டேக்கன் ஃபார் தி ட்ரெயின் டு கிராஸ் தி அதர் எண்ட் ஆஃப் த பிரிட்ஜ். அதர் எண்டை போய் கிராஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ ட்ரெயின் வந்து அதர் எண்டு பார்க்கும்போது அதர் எண்டு டச் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன டைம்? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும் 2065 ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் y ஈக்குவல் 2065 இன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 12.5 x மைனஸ் 560ல சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. y இடத்துல 2065 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ 12.5 x மட்டும் வச்சுட்டு அந்த மைனஸ் 560 ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 12.5 x ஈக்குவல் டு 2625 ஆகிடும். இப்போ x ஈக்குவல் டு 2625 பை 12.5 ஆகிடும். ஸோ டிவைட் பண்ணினாக்கா x ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.11 find the equation of the straight lines making the y-intercept of 7 and angle between the line and the y-axis is 30 degree. So diagram பார்த்தீங்கன்னாக்கா A and B பாயிண்ட்டு. ஸோ 90 டிகிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30 டிகிரி மேக் ஆகும். இங்கே 30 டிகிரி இருக்கும். ஸோ இங்கே 60, இங்கே 120 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே 60 டிகிரி வரும். The two lines make the angle of 60 degree ஆகும். டூ லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது 60 டிகிரி மேக் ஆகும். 60 and 120 with the axis. Equation of the lines are y equal to m1x plus c and y equal to m2x plus c. So அப்போ m1 equal to first line ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், செகண்ட் லைன் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ m1 equal to tan 60 degree. ஸோ அப்போ m1 equal to √3 ஆகிடும். m2 is equal to tan 120 degree. அப்போ 120 180 மைனஸ் 16 பிரிக்கலாம். இப்போ tan 180 மைனஸ் theta equal to மைனஸ் tan theta ஆகும். அப்போ மைனஸ் tan 60. ஸோ அப்போ tan 60 வேலேருந்து √3. ஸோ அப்போ மைனஸ் எடுத்தாலும் மைனஸ் √3 ஆகிடும். ஸோ அப்போ y இன்டர்செப்ட் c equal to 7. அப்போ y equal to m1x plus c அந்த ஈக்குவேஷனில் போகிறீங்க. ஸோ y equal to m1க்கு வேல்யூ வந்து √3 to x plus c க்கு வேல்யூ வந்து 7. நெக்ஸ்ட்டு இங்கே இன்சைட் பண்ணால் y equal to m2x plus c, y equal to minus √3x plus 7. That's all. Next example 6.12. The seventh term of an arithmetic progression is 30 and 10th term is 21. First one is find the first three terms of an AP. Second one is which term of the AP is 0 if exists. Third one is find the relationship between slope of the straight line and common difference of AP. So let the x-axis be the number of terms and the y-axis be the value of the terms. So t7 equal to 13 கொடுத்துறாங்க. So t10 equal to 21 கொடுத்துறாங்க. So let x1 y1 equal to 7, 30, x2 y2 equal to 10, 21. So equation of straight line is 2 point கொடுத்துறாங்க. y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. So formula apply பண்ணும்போது y minus 30 by 21 minus 30 equal to x minus 7 by 10 minus 7. So simplify பண்ணினது y minus 30 by minus 9 equal to x minus 7 by 3. So 3 எல்லாம் கேன்சல் பண்ணும்போது y minus 30 by minus 3 x minus 7 இருக்கும். So y minus 30 equal to இந்த minus answer மூவ் பண்ணால் மல்டிப்ளை ஆகிடும். So minus 3 into x minus 7. So y minus 30 equal to minus 7 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா minus 3x
plus 21 ஆயிடும். So y is equal to y மட்டும் வச்சுட்டு அந்த 30 minus 30 ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். y equal to minus 3x plus 21 plus 30 ஆகிடும். ஸோ அப்போ y equal to minus 3x plus 51 ஆகிடும். Next, when x equal to 1, y equal to minus 3x plus 51. So அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 51 ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் 51 ஸோ செப்பரேட் பண்ணும்போது y ஈக்குவல் டு 42 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வென் எக்ஸ் ஈக்குவல் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 51 ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணாக்கா மைனஸ் 6 ப்ளஸ் 51 ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா y ஈக்குவல் டு 45. நெக்ஸ்ட் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஈக்குவல் டு minus 3 into 3 plus 51. So y is equal to minus 9 plus 51 வரும். So separate பண்ணினா y is equal to 42. The first three terms are 48, 45, 42. Next, second subdivision which term of the AP is 0 ன்னு சொல்றாங்க. அப்போ when y equal to 0 எடுத்துட்டு y equal to minus 3x plus 51ல இந்த ஈக்குவேஷனில் y க்கு 0 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 0 equal to minus 3x plus 51. So minus 3x plus 51 equal to 0 நாக்கா 3x ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். So 3x equal to 51. So x equal to 51 by 3. So 3 டேபிள் கேன்சல் பண்ணும்போது x equal to 17 வரும். So 17th term of AP is 0. Next, third round matter, find the relationship between slope of the straight line and the common difference of AP. So common difference of AP is d is equal to t2 minus t1. Second term minus first term. So d is equal to 45 minus 48. So d equal to minus 3. So slope of the straight line minus 3 is equal to the common difference. Slope of the straight line minus 3 is equal to the common difference. Example 6.13. The quantity demanded of a certain type of compact disc is 22,000 units. When a unit price is rupees 8, the customer will not buy the disc at a unit price of rupees 30 or higher. On the other side, the manufacturer will not market any disc if the price is rupees 6 or lower. However, if the price rupees 14, the manufacturer can supply 24,000 units. Assume that the quantity demanded and the quantity supplied are linearly proportional to the price. So find first one matter the demand equation, second supply equation, third the market equilibrium quantity and price, fourth one is the quantity of demand and supply when the price is rupees 10. Okay. So let the x-axis represent the number of units in 1000 and the y-axis represent the price in rupees per unit. So first one matter for demand function. Okay. Let the x1 y1 equal to 22,8 and x2 y2 வந்து 0,13 எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ கொடுத்தா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு x1 y1 வந்து 22,8 x2 y2 வந்து 0,13 எடுத்துக்கிறீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஓகேங்களா. இப்போ 2 பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு. 2 பாயிண்ட்னாக்க ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணது y minus 8 by 30 minus 8 equal to x minus 22 by 0 minus 22 ஆகிடும். ஸோ சிம்பிளை பண்ணாக்கா y minus 8 by 30ல் 8 minus 22 ஆகிடும் equal to x minus 22 by minus 22 இருக்கும். ஓகேங்களா. ஸோ 22 கேன்சல் ஆகிடும் ரெண்டு சைடும். இங்கே மைனஸ் 1 இருக்கும். ஸோ கிராஸ் பண்ணினாக்கா y minus 8 equal to x minus 22 by minus 1 இருக்கும். ஸோ கிராஸ் பண்ணினாக்கா y minus 8 equal to இந்த மைனஸ் 1 நியூமரேட்டர் டேர்முக்கு அப்ளை பண்ணினாக்கா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 22 ஆகிடும். ஸோ y is equal to minus x plus 22 plus 8 ஆகிடும். ஸோ அப்போ y equal to minus x plus 30 ஆகிடும். ஸோ ரீரைட் பண்ணினாக்கா y d is equal to minus x plus 30. The first one letter, the demand equation. Next, second subdivision for supply function. So let x1 y1 equal to 0,6 and x2 y2 is equal to
24, 14 இது சப்ளை ஃபங்க்ஷன் இதுக்கு இது 2 பாயிண்ட் இருக்குது 2 பாயிண்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் சப் y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1 ஸோ அப்ளை பண்ணிங்கனாக்கா y minus 6 by 40 minus 6 equal to x minus 0 by 24 minus 0 இந்த 2 பாயிண்ட்டை வந்து x1 y1 x2 y2 எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க ஸோ சிம்பிளை பண்ணாக்கா y minus 6 by 14 6 minus பண்ணால் 8 ஆகிடும் ஈக்குவல் டு x by 24 ஆகிடும் ஸோ 8 கேன்சல் பண்ணலாம் 188 3 டைம்ஸ் வந்துடும் ஸோ அப்போ y minus 6 equal to x by 3ன்னு வரும் இப்போ 1 by 3xன்னு வரும் ஸோ அப்போ y is equal to இந்த -6 வந்துன்னா ப்ளஸ் ஆகிடும் y equal to 1 by 3x plus 6 ஆகிடும் ஸோ இது சப்ளை ஃபங்க்ஷனான ஈக்குவேஷன் ஓகேங்களா ஸோ அப்போ கிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்எக்ஸ் ஒய்எக்ஸு எக்ஸ்எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸு ஒய்எக்ஸ் வந்து ப்ரைஸ் இன் ருப்பீஸ் எடுத்துகிட்டு ஸோ லைன் ட்ரா பண்ணினாக்கா டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் பண்ணாக்கா yd is equal to -x plus 30 சப்ளை ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் பண்ணால் ys equal to 1 by 3x plus 6 நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் அட் தி மார்க்கெட் ஈக்குலிபிரியம் அட் தி டிமாண்ட் ஈக்குவல்ஸ் டு சப்ளை அப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷனும் சப்ளை ஃபங்க்ஷனும் ஈக்குவல் பண்ணுறீங்க டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷனையும் சப்ளை ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணுறீங்க இப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா -x plus 30 சப்ளை ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் 1 by 3x plus 6 ஓகேங்களா ஸோ இதில் -x டைமில் ஒன் சைட் கொண்டு வந்தீங்கன்னாக்கா -x minus 1 by 3x equal to -30 plus 6 ஆகிடும் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா -3x minus x by 3 equal to -24 ஆகிடும் ஸோ -3x minus x ஆட் பண்ணிங்கன்னா -4x by 3 ஆகிடும் equal to -24 ஸோ இந்த 4ஐயும் இந்த 24 கேன்சல் பண்ணலாம் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் 6 டைம்ஸ் வந்துடும் ஸோ x by 3 equal to 6 ஸோ x equal to 3 6 மல்டிப்ளை பண்ணால் 18 ஆகிடும் ஸோ சப்ஸ்டியூட் x equal to 18 இன் yd அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஸோ அப்போ yd is equal to -18 plus 30 ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் y is equal to 12 ஸோ மார்க்கெட் ஈக்குலிபிரியம் price is ₹12 and number of quantity is 18,000 units that's all. Next fourth round matter when the price y equal to 10 from the demand function yd அதாவது equal to -x plus 30 அப்போ yக்கு வேல்யூ வந்து 10 அப்ளை பண்ணினாக்கா இப்போ 10 equal to -x plus 30 ஸோ x equal to 30 minus 10 so x equal to 20 that is the demand is 20,000 units for the supply function y is equal to 1 by 3x plus 6 ஸோ அதில் yக்கு 10 அப்ளை பண்ணினாக்கா 10 is equal to 1 by 3x plus 6 so 10 minus 6 equal to 1 by 3x சப்ரேட் பண்ணினாக்கா 4 is equal to 1 by 3x so x equal to 12 ஓகேங்களா so the supply is 12,000 units that's all. So next example 6.14 find the equation of the straight line passing through -1, 1 and cutting off equal intercept but opposite in sign with 2 coordinate axes ஓகேங்களா ஸோ அப்போ கிவன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு -y intercepts ஓகேங்களா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த பாயிண்ட் கட்டிங் ஆஃப் ஈக்குவல் இன்டர்செப்ட் பட் ஆப்போசிட் சைன் ஈக்குவல் இன்டர்செப்ட் சொல்லிட்டாங்க அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு ஒய் இன்டர்செப்ட் ஆனால் ஆப்போசிட் சைன் அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ஓகேங்களா இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ப்ளஸ்ஸாக வச்சுக்கிறோம் ஒய் இன்டர்செப்ட் மைனஸாக வச்சுருக்கோம் ஓகேங்களா கொஸ்டின் பிரகாரம் ஸோ அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு -c தட் இஸ் ஏ ஈக்குவல் டு ஏ பி ஈக்குவல் டு -c எக்ஸ் இன்டர்செப்ட்ன்றது ஏன்னு எடுத்துருக்கோம் ஒய் இன்டர்செப்ட் வந்து -a எடுத்துருக்கோம் அப்போ பார்க்கும்போது ஏ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துரும் பி ஈக்குவல் டு -a எடுத்துரும் ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா x by a plus y by b ஈக்குவல் டு 1 இன்டர்செப்ட் ஃபார்முலா ஸோ நெக்ஸ்ட் x by a plus y by bக்கு -a அப்ளை பண்ணுறேன் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா x by a minus y by a ஈக்குவல் டு 1 வந்துடும் ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது இட் இஸ் பாசஸ் டு தி பாயிண்ட் பண்ணால் -1, 1 கொடுத்துறாங்க ஸோ -1, 1 அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும் எக்ஸுக்கும் yக்கும் வேல்யூ வந்து -1, 1 அப்போ -1 by a -1 by a ஈக்குவல் டு 1 வந்துடும் ஸோ சிம்ப்ளை பண்ணிங்கனாக்கா டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்போ 1 டைம்ஸ் ரைட் பண்ணி நியூமரேட்டர் ஆட் பண்ணால் -1 -2 ஆகிடும் -2 by a ஈக்குவல் டு 1 ஆகிடும் ஸோ அப்போ a ஈக்குவல் டு -2 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு -x by 2 plus y by 2 ஈக்குவல் டு 1 ஏக்கு வேல்யூ ஃபைன் பண்ணிட்டீங்க திரும்ப இந்த ஈக்குவேஷனில் போகணும் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் ஏவுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா -2 அகைன் பிக்கு அதான் பி தான் நம்ம -c வந்துருக்கோம் அதுக்கு 2 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடுனாக்கா +2 ஆகிடும் அதாவது ஆக்சுவலி இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் x by a plus y by -a இருக்குல்ல அதில் ஏவுக்கு வேல்யூ
-2 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ எக்ஸ் பை ஏவுக்கு வேல்யூ -2 ப்ளஸ்ஸு y பை மைனஸ் c இருக்குது. அப்போ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ +2 ஆகிடும் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -x + y பை 2 ஈக்குவல் டு 1. ஸோ -x + y ஈக்குவல் டு 2 ஆகிடும். ஸோ அப்போ -x + y இந்த +2 ஆன்சர் பண்ணால் -2 ஆகிடும் ஈக்குவல் 0. ஸோ ஸ்டார்டிங்கில் மைனஸ் சைன் வரக்கூடாது. அப்போ த்ரோட்டாக மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா -x வந்து +x ஆகிடும், y வந்து மைனஸ் ஆகிடும், 2 வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ x - y + 2 ஈக்குவல் டு 0. Next example 6.15. A straight line L with a negative slope passes through the point 9, 4, cuts the positive coordinate axis at the point P and Q. As L varies, find the minimum value of modulus of OP plus modulus of OQ where O is origin. இப்போ drawing பண்ணிக்கலாம். X axis Y axis. ஸோ அப்போ P and Q 2 points, m equal to -k ஸ்லோப்பு ஓகேங்களா. ஸோ அப்போ 9, 4ன்றது என்னது கட் த பாசிட்டிவ் கோஆர்டினேட் ஓகேங்களா. இப்போ m equal to -kன்னு ஒரு ஸ்லோப்பு. ஸோ லெட் m equal to -k be the slope of the line L. Since it passes through the point 9, 4, the equation of the line L is y minus y1 equal to m into x minus x1 ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணினாக்கா x1 y1ன்றது 9, 4 தான் அப்ளை பண்ணணும். x1க்கு 9, y1க்கு வந்து 4. y minus 4 equal to slope m equal to -k into x minus 9. y minus 4 equal to இந்த minus k வால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -kx plus 9k ஆகிடும். ஸோ அப்போ y is equal to இந்த -4 ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். y equal to -kx plus 9k plus 4. So the line intersect positive coordinates axis at P, that is y equal to 0. y equal to 0 அப்ளை பண்ணினாக்கா 0 equal to -kx plus 9k plus 4 ஓகேங்களா. ஸோ இதில் kx மட்டும் kx -kx இருக்குது. அந்த -kx ஆன்சர் மூவ் பண்ணிட்டுனாக்கா kx equal to 9k plus 4 ஆகிடும். ஸோ அப்போ அதுலேருந்து x டெரிவ் பண்ணலாம். x equal to k ஆன்சர் போனாக்கா டிவைட் ஆகிடும் ரெண்டு டேர்முக்கும். அப்போ 9k by k plus 4 by k ஆகிடும். ஸோ அப்போ x equal to இந்த k கேன்சல் ஆகிடும். அப்போ 9 plus 4 by k வந்துடும். ஸோ அப்போ பாயிண்ட் பார்த்தினாக்கா பாயிண்ட் P is 9 plus 4 by k, 0. இந்த பாயிண்ட் P ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு the line intersect positive coordinate axis at Q, that is x equal to 0 அப்ளை பண்ணுங்க. இப்போ x equal to 0 அப்ளை பண்ணும்போது ஸோ y is equal to -kx plus 9k plus 4. இப்போ x 0 அப்ளை பண்ணும்போது y equal to -k into 0 plus 9k plus 4. ஸோ அப்போ y is equal to 9k plus 4 வரும். ஸோ அப்போ y equal to 9k plus 4 தான் பாயிண்ட் Q ஓகேங்களா. அப்போ Q is 0, 9k plus 4. ஸோ modulus of OP plus modulus of OQ is equal to modulus of OP. அப்போ ஓவுக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஓகே மாடலஸ் இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் ஓவும் கியூக்கும் பார்க்கணும். அப்போ modulus of OP பார்த்தினாக்கா modulus of 9 plus 4k மட்டும் தான் வரும். ப்ளஸ் modulus of OQனாக்கா modulus of 4 plus 9k தான் வரும் ஓகேங்களா. ஸோ modulus வெளியே வரும் பாசிட்டிவ் தான் வரும். அப்போ 9 plus 4 by k plus 4 plus 9kன்னு வரும். ஸோ 9 கூட அந்த 4 ஆட் பண்ணாக்கா 13 ஆகிடும். ப்ளஸ் 4 by k ப்ளஸ் 9kன்னு இருக்குது. அதை குரூப் பண்ணி சிம்பிளை பண்ணணும். ஸோ அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் நார் ஜாமெட்ரிக்கல் மீன் தெரியும் உங்களுக்கு. அரித்மெட்டிக் மீனுக்கு ரிசல்ட்டு a plus b by 2 கிரேட்டர் நார் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக்கல் மீன் வந்து ரூட் ஆஃப் ab. ஸோ அப்போ a plus b மட்டும் வச்சுட்டு அந்த 2 ஆன்சர் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ a plus b கிரேட்டர் நார் ஈக்குவல் டு ரூட் ஏபின்னு வந்துடும். ஸோ அப்போ கிரேட்டர் நார் ஈக்குவல் டு 13 plus 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 4 by k into 9k ஓகேங்களா. இந்த k கேன்சல் பண்ணிடலாம். ஸோ modulus of OP plus modulus of OQ கிரேட்டர் நார் ஈக்குவல் டு 13 plus 2 ரூட் 36 ஓகேங்களா. அப்போ இந்த 4 9 மல்டிப்ளை பண்ணால் ரூட் 36 ஆகிடும் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். ஸோ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 13 ப்ளஸ் 2 into 6ன்னு வந்துடும். அப்போ 2 ஆல்ரெடி வெளியே இருக்குது. அந்த 36 ரூட்டு தான் 6 ஆகிடும். இப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 13 + 12. இப்போ ஆட் பண்ணினாக்கா modulus of OP plus modulus of OQ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 25. ஸோ த மினிமம் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் modulus of OP plus modulus of OQ equal to 25. Next example 6.16. The length of the perpendicular drawn from the origin to a line is 12 and the angle is 150 degree with the positive direction of the x-axis. Find the equation of the line diagram. So here P is equal to 12 and alpha is equal to 150 degree. So the equation of the required line is of the form is
x cos alpha plus y sin alpha equal to p. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதில் பியோட வேல்யூ கொடுத்துறாங்க, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் காஸ் 150 டிகிரி ப்ளஸ் ஒய் சைன் 150 டிகிரி ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட்டு காஸ் 150 டிகிரிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை காஸ் 150 டிகிரி எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னாக்கா காஸ் 180 மைனஸ் 13 பிரிக்கலாம். காஸ் 180 மைனஸ் 30 ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அப்போ மைனஸ் காஸ் 30 டிகிரி. ஸோ காஸ் 30க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா √3/2. ஸோ அப்போ மைனஸ் சைன் தான் மைனஸ் √3/2. நெக்ஸ்ட்டு சைன் 150க்கு ஃபைன் பண்ண வேல்யூ. ஸோ அப்போ சைன் 150யை சைன் 180 மைனஸ் தீட்டா அப்படி பிரிக்கலாம். இப்போ சைன் 180 மைனஸ் 13 பிரிச்சுட்டு சைன் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா தான். அப்போ சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரி வேல்யூ வந்து 1/2. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் அங்கே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி இருக்குல்ல. ஸோ அதில் எக்ஸு காஸ் 150 வேல்யூ வந்து மைனஸ் √3/2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் 150க்கு வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 12. ஸோ சிம்பிளை பண்ணிங்கனாக்கா மைனஸ் √3x/2 ப்ளஸ் y/2 ஈக்குவல் 12. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மைனஸ் √3x ப்ளஸ் y/2 ஈக்குவல் 12. ஸோ இந்த 2 ஆன்சர் பண்ணாக்க மல்டிப்ளை ஆகிடும். ஸோ மைனஸ் √3x ப்ளஸ் y ஈக்குவல் டு 12 × 2 24 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணி ஃப்ரண்ட்டில் மைனஸ் சைன் வரணும்னா த்ரோட்டாக மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ √3x மைனஸ் y ஈக்குவல் டு மைனஸ் 24 ஆகிடும். ஸோ அப்போ √3x மைனஸ் y மைனஸ் 25 ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் 24 ஆகிடும் ஈக்குவல் டு 0. Next example 6.17. Area of the triangle formed by a line with the coordinates axis is 36 square units. Find the equation of the line if the perpendicular drawn from the origin to the line make an angle of 45 degree with positive the x-axis. ஓகேங்களா? ஸோ ட்ராயிங் பண்ணிங்க x axis y axis ட்ரா பண்ணிச்சு ஆர்ஜின். நெக்ஸ்ட்டு ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு. ஸோ அப்போ ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஆர்ஜினையும் அதில் பாயிண்ட்டு பி ஜாயின் பண்ணுறீங்க. தீட்டா வந்து 45 டிகிரி கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஏ பாயிண்ட்டு A,0 பி பாயிண்ட்டு 0, பின்னு எடுத்துறீங்க. ஸோ லெட் த பி பி தி லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் தி ஆர்ஜின் டு த ரெக்யூர் லைன். அப்போ அந்த லைனுக்கு ஆர்ஜின்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறீங்க, தான் பி. ஓகேங்களா? ஸோ த பர்பண்டிகுலர் மேக்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் 45 டிகிரி சொல்கிறாங்க அவங்க. ஸோ 45 டிகிரி ஆல்ரெடி கொடுத்துறாங்க வித் எக்ஸ் ஆக்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தி ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி. ஸோ எக்ஸ் காஸ் 45 டிகிரி ப்ளஸ் ஒய் சைன் 45 டிகிரி ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு காஸ் 45 வேல்யூ இஸ் 1/√2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் 45 டிகிரி 1/√2. அப்போ x/√2 ப்ளஸ் y/√2 வந்துடும் ஈக்குவல் டு பி. ஸோ இது சிம்பிளை பண்ணால் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் 1 டைம்ஸ் எப்படி நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா x + y/√2 ஈக்குவல் டு பி. ஸோ x + y ஈக்குவல் டு √2p. ஸோ ஏ பாயிண்ட்டு லைஸ் ஆன் தி லைன். இந்த லைனில் வந்து இந்த பாயிண்ட் ஏ லை ஆகுது. ஸோ அதனால் இந்த ஏ பாயிண்ட் அதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ A,0 இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸுக்கு ஏ ஒய்க்கு 0. இப்போ x + y ஈக்குவல் டு √3p. ஸோ அப்போ எக்ஸுக்கு ஏ ஒய்க்கு 0 அப்ளை பண்ணினாக்கா a + 0 ஈக்குவல் டு √2p. இப்போ a ஈக்குவல் டு √2p. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி பாயிண்ட்டும் அதில் லை ஆகுது அந்த லைனில். இப்போ பி பாயிண்ட் 0, b லைஸ் ஆன் தி லைன் x + y ஈக்குவல் டு √2p. ஸோ அப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு b அப்ளை பண்ணினாக்கா 0 + b ஈக்குவல் டு √2p. ஸோ அப்போ b ஈக்குவல் டு √2p. இப்போ ரெண்டுமே சேம் ஆன்சர், ஏ அண்ட் பி சேம் ஆன்சர் வருது. ஸோ அது ட்ராயிங் பண்ணுறீங்க ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு. இப்போ ஏவுக்கு √2p, பிக்கு √2p வந்திருக்கு. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் OAB ஈக்குவல் டு 36 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா இஸ் ஏரியா ஆஃப் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 36. ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து √2p இன்ட்டு ஹைட் வந்து √2p ஈக்குவல் டு 36. ஸோ அப்போ p இன்ட்டு p ஸ்கொயர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த √2 மல்டிப்ளை பண்ணினாக்கா இந்த √2வையும் இந்த √2 மல்டிப்ளை பண்ணினாக்கா √2 இன்ட்டு √2 வெறும் 2 மட்டும் வரும். அந்த 2 இந்த கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து p ஸ்கொயர் மட்டும் இருக்கும். p ஸ்கொயர் ஈக்குவல் 36. ஸோ அப்போ இது பாருங்கள் 1/2 இன்ட்டு 2p ஸ்கொயர். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ p ஸ்கொயர் ஈக்குவல் 36. ஸோ p ஈக்குவல் டு √36. இப்போ p ஈக்குவல் +or-6. ஸோ அப்போ p இஸ் பாசிட்டிவ். ஸோ சப்ஸ்டியூட் p ஈக்குவல் டு 6 + 6 எடுத்துகிட்டு இன் x + y ஈக்குவல் டு √2p சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. The equation of the required line is x + y equal to √2 into p value 6. அப்போ 6 √2 வந்து. Next example 6.18. Find the equation of the lines
make an angle 60 degree with the positive x-axis and at a distance at a distance 5 root 2 units. Measure from the point 4, 7 along the line x minus y plus 3 equal to 0. So the angle of inclination of the line x minus y plus 3 equal to 0 is 45 degree and a point on the line x minus x1 by cos theta equal to y minus yn by sin theta equal to r. Okay, so point 4, 7 theta is 45 degree. Substitution பண்ணும்போது x1 y1 க்கு 4, 7 substitution பண்ணோம். theta வந்து 45 degree substitution பண்ணோம். and r is equal to plus or minus 5 root 2. Substitution பண்ணும்போது so x minus x1 cos 45 degree equal to y minus yn by sin 45 degree equal to r plus or minus 5 root 2. ஓகேங்களா? so இப்போ x minus x1 க்கு வேல்யூ 4 cos 45 degree வேல்யூ வந்து 1 by root 2 equal to y minus y1 க்கு வேல்யூ வந்து 7 by sin 45 degree வந்து 1 by root 2 equal to plus or minus 5 root 2. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 by root 2 ரெசிபிள் பண்ணும்போது root 2 வந்து நியூமரேட் போயிடும். இப்போ root 2 into x minus 4 by 1 equal to root 2 into y minus 7 equal to plus or minus 5 root 2. த்ரோட்டாக root 2 ஆல் டேட் பண்ணலாம். எல்லா டைமில் root 2 இருக்குது. root 2 ஆல் த்ரோட்டாக டேட் பண்ணினாக்கா x minus 4 equal to y minus 7 equal to plus or minus 5. ஸோ 1 by 1 என்ன பண்ணோம், அந்த plus or minus 5 ஈக்குவல் பண்ணோம். ஸோ x minus 4 plus or minus 5 ஈக்குவல் பண்ணுறீங்க, y minus 7 plus or minus 5 ஈக்குவல் பண்ணுறீங்க. ஸோ அப்போ x minus 4 equal to plus 5 ஈக்குவல் பண்ணாக்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் டைம் ஈக்குவல் பண்ணோம், அதுக்கப்புறம் மைனஸ் டைம் ஈக்குவல் பண்ணோம். அப்போ x minus 4 equal to 5, y minus 7 equal to 5. அப்போ x equal to 5 plus 4, y equal to 5 plus 7. இப்போ x equal to 9 வந்துடும், y equal to 12. ஓகேங்களா? இது ப்ளஸ் வேல்யூ அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு 9, 12 வருது. நெக்ஸ்ட்டு இப்போ மைனஸ் வேல்யூ minus 5 அப்ளை பண்ணுறோம். இப்போ x minus 4 equal to minus 5, y minus 7 equal to minus 5. ஸோ அப்போ x equal to minus 5 plus 4, y equal to minus 5 plus 7. ஸோ x equal to minus 1, y equal to 2. ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா minus 1, 2. ஸோ theta equal to 60 degree. ஸோ m equal to tan theta. ஸோ அப்போ m equal to tan 60 degree. ஸோ அப்போ m is equal to tan 60 value in the root 3. ஸோ அப்போ equation of straight line having slope m equal to root 3 and point 9, 12 is. ஓகேங்களா? அப்போ ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுனாக்கா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா y minus y1 equal to m into x minus x1. ஸோ அப்ளை பண்ணணும். x1 y1 வேல்யூ வந்து 9, 12. அப்ளை பண்ணணும். y minus 12 equal to m க்கு வேல்யூ root 3 into x minus 9. ஸோ இப்போ y minus 12 equal to root 3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது root 3x minus 9 root 3. ஸோ அப்போ root 3x minus y plus 12 minus 9 root 3 equal to 0. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஹேவிங் ஸ்லோப் m equal to root 3 அண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா minus 1, 2 is. ஓகேங்களா? இப்போ இது x1 y1 எடுத்துகிட்டு அது சேம் ஃபார்மில் y minus y1 equal to m into x minus x1. ஸோ அப்ளை பண்ணும்போது y minus 2 equal to root 3 into x plus 1. ஸோ அப்போ y minus 2 equal to root 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் root 3x plus root 3. ஸோ எல்லாத்தையும் ஒன் சைட் கொண்டு வந்தோம்னாக்கா root 3x minus y plus 2 plus root 3 equal to 0. That's all. Next example 6.19. Express the equation root 3x minus y plus 4 equal to 0 in the following equivalent form. First one is slope and intercept form. Second one is intercept form. Third one is normal form. ஓகேவா? 3 ஃபார்ம் கேட்டுறாங்க. ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் ட்ரை பண்ணிடலாம். root 3x minus y plus 4 equal to 0. இதுலேருந்து y நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம். y is equal to root 3x minus plus 4. ஸோ கம்பேர் வித் y equal to mx plus c கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணி எம்மோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் எடுக்கிறீங்க. இப்போ எம்மோட வேல்யூ எங்கே இருந்தாக்க எக்ஸோட equation தான் எம்மோட வேல்யூ. அப்போ ஸ்லோப்பு m is equal to root 3 and c y intercept c equal to 4. ஸோ intercept form second one. First one slope and intercept form. Slope கண்டுபிடிச்சாச்சு, intercept கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு intercept form. அப்போ intercept formனாக்கா root 3x minus y plus 4 equal to 0. இது root 3x minus 4 equal to minus 4. அந்த plus 4 அந்த சைடு போனால் minus 4 ஆகிடும். த்ரோட்டாக minus 4 டேட் பண்ணினாக்கா root 3x by minus 4 minus y by minus 4 equal to minus 4 by minus 4. அது x by a plus y by b equal to 1 வரும். அதான் intercept form. minus root 3x by 4 plus y by 4 equal to 1 ஆகிடும். இதான் intercept form. ஸோ அப்போ எக்ஸ் மட்டும் தான் மேலே இருக்கணும். அப்போ பக்கத்தில் இருக்கிற மைனஸ் ரூட் 3x கீழே வந்துச்சுனாக்கா டினாமினேட் போயிடும். இப்போ எக்ஸ் பை minus 4 by root 3 ப்ளஸ் y by 4 equal to 1. இதான் இன்டர்செப்ட் ஃபார்மு. ஸோ கம்பேரிங் x by a ப்ளஸ் y by b equal to 1. இப்போ ஏவுக்கு வேல்யூ பார்த்தோன்னா minus 4 by root 3, பிக்கு வந்து 4. ஸோ தேர்ட் ஒன் இஸ் நார்மல் ஃபார்ம். இப்போ நார்மல் ஃபார்ம் உங்களுக்கு எப்படி தெரியும்? root 3x minus y equal to minus 4. இப்போ minus root 3x plus y equal to 4. Here a equal to minus root 3,
b equal to 1. இப்போ root of a square plus b square equal to root of minus root 3 whole square plus 1 square. ஸ்கொயர் பண்ணால் 3 plus 1, ஸோ root 4 வந்துடும். ரூட் எடுத்தினாக்கா 2 ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் ரூட் 3x plus y equal to 4. த்ரோட்டா 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. மைனஸ் ரூட் 3 by 2 x plus y by 2 equal to 4 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 வந்துடும். ஸோ கம்பேரிங் x cos alpha plus y sin alpha equal to p. ஓகேங்களா? ஸோ அப்போ cos alpha equal to minus root 3 by 2, sin alpha equal to 1 by 2, p equal to 2. That's all. So alpha equal to 150 degree. அப்போ cos alpha equal to minus root 3 by 2 இருக்குது. அப்போ alpha equal to cos inverse of minus root 3 by 2. அப்போ alpha equal to 150 degree. So sin alpha equal to 1 by 2 இருக்குது. அப்போ alpha equal to 5 by 36. இப்போ x cos of alpha value என்ன 5 by 6 plus y sin 5 by 6 equal to 2. Next example 6.20, rewrite root 3x plus y plus 4 equal to 0 in to normal form write பண்ண சொல்கிறாங்க. இப்போ root 3x plus y plus 4 equal to 0, இப்போ root 3x plus y equal to அந்த plus 4 ஆன்சர் minus 4 ஆகிடும். ஸோ அப்போ த்ரோட்டா மைனஸாக மல்டிப்ளை பண்ணாக்கா minus root 3x minus y equal to 4 ஆகிடும். ஸோ a equal to minus root 3, b equal to minus 1. இப்போ root of a square plus b square ஃபைன் பண்ண வேல்யூ root of a square. இப்போ minus root 3 whole square plus minus 1 whole square. ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா plus 3 plus 1 ஆகிடும். ஸ்கொயர் root of 3 plus 1 root 4 ஆகிடும். root இதுனா 2 ஆகிடும். ஸோ அப்போ minus root 3x by 2 minus y by 2 equal to 4 by 2 ஆகும். ஸோ டிவைட் பண்ணினாக்கா next stepல compare x cos alpha plus y sin alpha equal to p. So cos alpha equal to minus root 3 by 2, sin alpha equal to minus 1 by 2, p equal to 2. Sin 270 degree minus 60 equal to minus cos 60 degree. So sin 210 equal to minus 1 by 2. இப்போ alpha equal to 210 equal to 7 pi by 6 ஆகலாம். 210 7 pi by 6 pi வேல்யூ 180 degree, சிம்பிளை பண்ணால் 210 தான் வரும். ஓகேங்களா? and alpha lies in the third quadrant. So normal form பார்த்தீங்கன்னாக்கா x cos alpha plus y sin alpha equal to p. So அப்போ x cos 7 pi by 6 plus y sin 7 pi by 6 equal to 2. Next example 6.21. Consider a hollow cylindrical vessel with circumference 24 cm and height 10 cm. An ant is located on the outside of vessel 4 cm from the bottom. There is a drop of honey at the diametrically opposite inside of the vessel 3 cm from the top. First form letter, what is the shortest distance of the ant would need to crew to get the honey drop? Second form letter, equation of the path traced out by the ant. Third one, where the ant enter into the cylinder. Here is a picture that illustrates the position of the ant and the honey. ஸோ இப்போ டயக்ராம் போட்டால் தான் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல். ஓகேங்களா? ஸோ பாட்டம் 24 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஆண்ட்டு அவுட் சைடில் இருக்குது. ஓகேவா? அவுட் சைடு சொல்லிட்டாங்க. அதில் அணி, அது தேன் இருக்குல்ல, அதோடைய ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 10 சென்டிமீட்டர்ன்றது என்னன்னாக்கா 24 சென்டிமீட்டர்ன்றது அந்த வெசலோடைய சர்க்கம்ஃபரன்ஸு, 10 சென்டிமீட்டர்ன்றது ஹைட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்போ அது என்ன, அந்த வெசலை வந்து விரிச்சினாக்கா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரும். ஸோ அப்போ அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸு மாறாது, 24 சென்டிமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை 2 டிவைட் பண்ணால் 12 சென்டிமீட்டர் வரும். நெக்ஸ்ட்டு இது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கிராஃபில் ட்ரா பண்ணிங்கனாக்கா அப்படியே பாருங்கள், அனி ட்ராப்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் இருக்கும், ஏன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு 0,4ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு EH போனால் 10 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்போ 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி டாப்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 10 சென்டிமீட்டர், அது கூட அந்த 3 ஆட் பண்ணினாக்கா 13 ஆகிடும். அப்போ இந்த ஹச் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு 12,13 ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணினாக்கா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஓகேங்களா? இப்போ ஏ 0,4 அண்டு ஹச் 12,13. ஓகேங்களா? அப்போ x1 y1 x2 y2 எடுத்துகிட்டு
ஏஹெச்சுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுங்கள். ஏஹெச்சுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணினாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 30 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிம்பிளை பண்ணாக்கா 12 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் இஸ் 144, 9 ஸ்கொயர் இஸ் 81, ஆட் பண்ணினாக்கா 225, ரூட் எடுத்தீங்கன்னாக்கா ஏஹெச் ஈக்குவல் டு 15. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் த பேத், இந்த பேத்தோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க, லைனு, அந்த லைனோட ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் தெரியுது, ஏ இஸ் 0,4 அண்டு ஹெச் இஸ் 12,13. 2 பாயிண்ட் தெரிஞ்சுனாக்கா ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா வந்து y minus yn by y2 minus yn equal to x minus x1 by x2 minus x1. ஸோ பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது y minus 4 by 30 minus 4 equal to x minus 0 by 12 minus 0. ஸோ சிம்பிளை பண்ணாக்கா y minus 4 by 9 equal to x by 12. ஸோ 3 அதில் கேன்சல் பண்ணினாக்கா 3 இங்கே 4 ஆகிடும். ஸோ அப்போ y minus 4 by 3 equal to x by 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 into y minus 4 equal to 3x ஆகிடும் ஓகேங்களா. 4 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 4y minus 16 equal to 3x ஆகிடும். ஸோ அப்போ 4y is equal to 3x plus 16. ஸோ த்ரூ அவுட் ஆஃப் 4 டேட் பண்ணும்போது y is equal to 3 by 4x plus 16 by 4 ஆகிடும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ட்ரேஸ்ட் அவுட் ஆஃப் த ant, y is equal to 3 by 4x plus 4. Next, third subdivision at the entry e y equal to 10. இப்போ y equal to 3 by 4x plus 4, y equal to 10 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 10 equal to 3 by 4x plus 4. ஸோ 10 minus 4 இந்த 4 plus 4 ஆன்சர் போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 10 minus 4 equal to 3 by 4x. ஸோ அப்போ 6 equal to 3 by 4x. ஸோ x equal to 6 into இந்த 3 by 4 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 4 by 3 ஆகிடும். ஸோ 3 கேன்சல் பண்ணாக்கா 2 ஆகிடும், 2 4s are 8. அப்போ x equal to 8. ஸோ அப்போ e equal to 8, 10.